Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணோம் அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராத அளவுக்கு கிளியராக சொல்லிடுறேன். மீறி டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணுறதுனாலும் சென்னை கார்பரேஷன் .government.in அதில் கிளிக் பண்ணி டைரெக்டாக உள்ளே வந்துடுங்க. இதில் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது பார்த்திங்க. சர்டிஃபிகேட்டில் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் ரெண்டுமே எடுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பர்த்து பற்றி சொல்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து RCHID இந்த நம்பரை வச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லை வந்து என்கிட்ட நம்பர் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், பட் நம்பர் இல்லாதவங்க நம்ம டைரெக்டாக இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டு மெத்தடையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இது வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ரூல்ஸ் வேறு, இப்போ இருக்க ரூல்ஸ் வேறு. முன்னாடி வந்து நம்ம கம்பல்சரியாக அவங்க யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை வச்சு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓடிபி போகும், ஓடிபி எடுத்து வச்சு போட முடியும். இப்போ வந்து நீங்கள் யார் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணாவே இது வந்துடும், ஐடி நம்பர் வந்துடும், ஓடிபி. அதை நான் எப்படிங்கிறத இதில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை வச்சு பார்க்கலாம். RCHID நம்பரை வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரு நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அதில் இது கொடுத்தோம்னா நம்ம மற்ற டீட்டெயில் ஹாஸ்பிட்டல் நேம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை நீங்கள் அதில் கொடுத்துருக்க நம்பர்னு கிடையாது, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலுமே ஓகே தான். அதுக்கு ஓடிபிலாம் போகாது. ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ப்ளீஸ் என்டர் த நம்பர். இந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட்டு அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சைடில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் வெரிஃபைன்னு வந்துடும். நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் வெரிஃபிகேஷனில் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடியில் உங்களுக்கு எத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கலாம், 1 2 அந்த மாதிரி. அதனால் இந்த RCHID நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னா அவங்க நேமில் எத்தனை உங்களுக்கு 2 குழந்தையாக இருக்கலாம், 3 குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தையாக இருந்தாலுமே அத்தனை குழந்தையோட டீட்டெயிலும் இதில் வந்துடும். இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தையோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, 2 பர்த் சர்டிஃபிகேட்டு. அதை நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வந்து கிளிக் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த நம்பரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். நான் 2 மெத்தடையுமே சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தடு சூட்டாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுத்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கேட்டிருக்கோம். இப்போ பெண் குழந்தைனா பெண் குழந்தையில் டிக் பண்ணிக்கங்க, ஆண் குழந்தைனா ஆண் குழந்தையில் டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்கு, இதில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி சென்னையாக இருக்கவங்க இதில் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலெலாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் தெளிவாக கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் நேம் வந்து வரும். எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஹாஸ்பிட்டலாக ஹோமா அப்படின்ட்டு இருக்கும். மேக்ஸிமம் இப்போ பிறக்கிற குழந்தை எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்குது. இல்லை நீங்கள் வீட்டில் குழந்த பிறந்திருந்ததுனாலும் வீட்டில் கிளிக் பண்ணிவிட்டு, பட் இதில் என்ன இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்த பிறந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வரும், இல்லைனா வராது. கார்ப்பரேஷனில் போய் நீங்கள் பண்ணியிருக்கணும். கார்ப்பரேஷனில் போய் குழந்தை பிறந்ததுக்கான பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி குழந்த பிறந்தே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அப்போனா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் திருச்சி டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கேன். திருச்சியில் எல்லா ஹாஸ்பிட்டலோட ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இதில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நேமு தெளிவாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து தொலைவ முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அது எந்த ஏரியா அப்படிங்கிறது உட்பட எல்லாமே தெளிவாக வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக தெரியும், இல்லை நீங்கள் இதில் தொலைவி கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிங்க. இல்லை டைரெக்டாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் தெரியும் அப்படின்னாலும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ
திருச்சி ஜிஹெச் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, மகாத்மா காந்தி மெமோரியல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இது வந்துடும். இதில் வந்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், எப்போ குழந்தை பிறந்தது அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பரை நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே நம்பர் வந்துடும். ஓடிபிலாம் போகாது. அவங்க அந்த யார் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நம்பரை நீங்கள் ஃபோன் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயே ஐடி வந்துடும். அந்த நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் வெரிஃபைன்னு வந்துடும். அதே மாதிரி இதில் இருக்க நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தையோட டீட்டெயிலும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த தேதியில் இப்போ நான் கொடுத்துருக்க டேட்டில் இத்தனை குழந்தை அதே ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தை தான். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பேர் இருக்கும், அதே மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் இருக்கும், அப்புறம் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அது ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பிறந்தது 1ஆந்தேதி பிறந்திருக்கு, 4ஆந்தேதி ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இதை ஜஸ்ட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை வந்து ஜஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி சீலோ இல்லை கையெழுத்தோ வந்து எதுவுமே தேவையில்லை. இது ஆன்லைனில் எடுக்கிறனால பர்மனெண்ட்டு சர்டிஃபிகேட் தான். இதை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இதை பிரிண்ட் கொடுத்து கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்டர் இருந்ததுன்னா பிரிண்டரில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் மட்டும் பண்ணி வச்சுங்க. சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். இங்கே பாருங்கள், சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்துடும். இதுலேயும் சில இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேஜ் வர மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் மோர் செட்டிங்ஸில் கீழே கொடுத்திங்கன்னா இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வராது, உங்களுக்கு ஒரே பேஜ்லேயே கன்வெர்ட் ஆகிடும். கீழே இருக்க பேஜில் ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். இன்றைக்கான இதில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.